ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயிலர் படத்துல பாட்டு பாட போறாரு. நாளுக்கு அப்புறம் ஒரு டூர் பிளான் போட்டு வந்திருக்கோம். அது அப்பதான் ஆரன் அடிக்கிறார் ஆட்டோக்கார். வணக்கம்டா மாப்ள, தேனியில இருந்து அதனால பேசி பிரச்சனை டூவே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃபுல்லா படகுதான், ஃபுல்லா போட்டு தான். வடச்சென்னை டூவா? என்னடா சொல்ற? வெற்றிமாறன் நீங்க தான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கதா சொல்றாங்க வடச்சென்னை டூக்கு. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். அது சென்னையில வேளாங்கண்ணி எங்கடா வந்து எடுக்கிறாரு அவரு. வடச்சென்னை டூன்னு சொன்னாவது இங்க உங்களுக்கு வியூஸ் வருதான்னு செக் பண்றதுக்காக நான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். டேய், நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. வருதானா பேசினாலும் வராதரா. காக்கா என்னடா மீனுக்கு தான் அதிகமா வருதாடா? அம்மாவாசைக்கு ஏன்டா அது சைவம் வைக்கிறாங்க? அசைவம் செஞ்சா மட்டும் வைக்க மாட்டாடா? இல்லடா, அசைவம் செஞ்சா மட்டும் வைக்க மாட்டாடா காக்காக்கு. இல்ல மீன் 2 மீன் லெக் பீஸ் இது ஏதாச்சும் வைக்க சொல்லி வைக்க மாட்டாங்க. சொன்னா நம்மள திட்டுவாடா. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்ப போடுங்க சைடு ஜிப்புன்னு சொல்ற வழக்கமா வீடியோ ஓடிட்டு இருக்கடா. பாக்கெட் ஜிப்புன்ட்டு இளையராஜா பாட்டா? இல்ல நான் போடலைங்க, அங்க கடையில ஓடிட்டு இருக்கு. நாங்க எதுவும் போடல அந்த பாட்டு. அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இதை நான் விளம்பரப்படுத்தலை, இவன் நான் தான் சொல்றான். நான் இதை 2000 சொல்லவே இல்லை. சொன்னேன், அதை ஒரு முன்னாடி சொல்லியிருப்பேன் தெரியாம. இங்கெல்லாம் மரம் தங்குறது கிடையாது, தங்குறது வேலை பாக்குறவங்களோட வீடு. பயணிகள் இல்ல மாமா, சாரிங்க, பணியர்கள் இல்லாம போட்டேன். தமிழ்ல மெழு வச்சு இப்பதான்டா அப்படி எப்படி பிடிக்கும் சொல்லி 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க திருப்பி அப்படியே பிடிக்கிற. கோயில்ல மாட்டி விட்டுருவாங்களா? சரி சரி, நீங்க பத்த வைக்கலாம். தேவைப்பட வேண்டியது எனக்கு இருக்கிற நம்மளுக்கு பத்தி. ஓ, கண்ணீர் அஞ்சலி சொல்றியா? அம்மா மிஸ் அம்மா உனக்கு தெரியாது. இது கிடையாது. ஹோட்டல் ஓனர் அம்மா நினைப்பு வச்சிருக்காங்க. அம்மாவோட நீ அடி வாங்க போறது உறுதி. ஹாய் கைஸ், ஒரு சத்தமா பேசுறான். ஹாய் கைஸ், என்னன்னா ஏன்னு வந்து பேசு. அப்புறமேட்டு நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஒரு வழியா வேளாங்கண்ணி ட்ரிப் முடிச்சாச்சு. வேளாங்கண்ணி நம்ம திருச்சியிலேருந்து எத்தனை மணிக்கடா கிளம்பணும்? நேற்று நைட்டு 2 மணிக்கு கிளம்பணும். நாங்கள் பொறுமையாக தான் போனோம், வேகமாக தான் போனோம். ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம். ஒரு 60-70 கிலோ தான் போனோம். 5:30 ரீச் ஆகிட்டோம். வேளாங்கண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் நாகப்பட்டினம் போயிட்டோம். நாகப்பட்டினம் போயிட்டு அங்கே பீச் பார்த்துட்டு அங்கேருந்து நீடாமங்கலம் எத்தனை கிலோமீட்டர் தான்? எத்தனை கிலோமீட்டர் வந்துச்சு? நாகப்பட்டினத்துல 55 கிலோமீட்டர். நாகப்பட்டினத்துல நீடாமங்கலம் 55. அது நீ சுத்தி போனனால ஒரு 55 தம்பி. அதோட சேர்த்து பார்த்தா 50, 16, அது ஒரு 70. அடுத்து இன்னொரு நல்ல ட்ரிப்ல சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.